ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் காலையில் எழுந்தோடனே காஃபி வேணும். அந்த காஃபி இல்லைன்னா நம்மளால் ஒரு வேலையும் நடக்காது. அதனாலேயே இந்த டயட்டு கேட்லாம் நம்ம எடுக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு காஃபி போட்டு குடித்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்கள். இதுக்கு நான் நம்ம வீட்டில் வழக்கமாக யூஸ் பண்ணுவோம்னா இன்ஸ்டன்ட் காஃபி தூள், அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே 4 டேபிள் ஸ்பூன் தான் சுகரும் எடுத்துருக்கேன். அப்புறமா லைட்டாக தண்ணி, இவ்வளோ தான். இதை போட்டு பீட்டர் இருக்குன்னா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பீட்டர் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்சமாக எடுத்து கூட நம்ம கிளாஸில் போட்டு கூட நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு பீட் பண்ணாலே போதும். ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நான் இன்றைக்கி பீட்டர் யூஸ் பண்ணிட்டேன். அப்படி பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வரும். அதுக்கப்புறமா அதை ஒரு பாட்டிலில் போட்டு மூடிட்டு நமக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை நம்மளோட ஃப்ரீசரில் வச்சுட்டாலே போதும். எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்கலாம். இவ்வளவும் பண்ணி வச்சாச்சு. இனி காஃபி போடாமல் இருக்க முடியுமான்னு சொல்லி காஃபியும் போட்டாச்சு. எப்படின்னா இப்போ பாலை காய வச்சுருக்கேன். பால் காயும் போதே அது கூட சுகரும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்தோம்ல காஃபித்தூள் அப்புறம் சீனி, அதை 2 கப்பில் ஊற்றியாச்சு. ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு இனி காய வச்ச பாலை அதில் ஊற்றி ஒரு கலக்க வேண்டியதான். இந்த காஃபி உண்மையாகவே ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் காஃபி க்ரீமியாக இருந்தாலும் பண்டை இல்லாமல் சாப்பிட முடியுமான்னு சொல்லிட்டு கப்ஸு கூட தான் இன்றைக்கி நாங்கள் காஃபி குடித்தோம். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.